அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. நல்ல சமாரியர் உவமை. நமது உறவுகள் உண்மையானதாகவும் இரக்கத்தால் வளமானதாகவும் இருக்க செபிப்போம். மனிதநேயத்தில் வளர நாம் செபிப்போம். மே 28 புதனன்று வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு நல்ல சமாரியர் உவமை குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 21 புதன்கிழமை தனது முதல் புதன் மறைக்கல்வி உரையினை திருப்பயணிகளுக்கு வழங்கிய திருத்தந்தை அவர்கள் இரண்டாவது மறைக்கல்வி உரையில் லூக்கா நற்செய்தியில் இடம்பெறும் நல்ல சமாரியர் உவமை குறித்த கருத்துக்களை திருப்பயணிகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார். வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகள் நடுவில் திறந்த காரில் வலம் வந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கரமசைத்து மக்களை வாழ்த்தினார். மறைக்கல்வி உரை வழங்கும் இடத்தை வந்தடைந்த திருத்தந்தை சிலுவை அடையாளத்துடன் கூட்டத்தினை துவக்கினார். அதன்பின் லூக்கா நற்செய்தியில் உள்ள நல்ல சமாரியர் உவமையானது பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டது. லூக்கா காலை 10:30 33 இயேசு மறுமொழியாக கூறிய உவமை. ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். இறைவார்த்தைகள் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் தனது இரண்டாவது மறைக்கல்வி உரை கருத்துக்களை இறைமக்களுக்கு எடுத்துரைத்தார். நல்ல சமாரியர் உவமை குறித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எடுத்துரைத்த கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவிசாய்ப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளவும் எதிர்நோக்கிற்கு நம் இதயங்களை திறக்கவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் நற்செய்தி உவமைகள் குறித்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம். நமது வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகளை பார்ப்பதில் ஒரு குறிப்பிட்ட கடுமையான இறுக்கமான மற்றும் அடைக்கப்பட்ட வழியில் கவனம் செலுத்துவதால் சில சமயங்களில் நாம் எதிர்நோக்கற்றவர்களாக இருக்கின்றோம். அந்நேரத்தில் நற்செய்தியில் இருக்கும் உவமைகள் அதனை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க நமக்கு உதவுகின்றன. மற்றவர்களை கவனிக்காமல் எப்போதும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற தனது கண்ணோட்டத்தை கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நபர் பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர்தான் திருச்சட்ட அறிஞர். இயேசுவிடம், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அனுபவம் வாய்ந்த திருச்சட்ட அறிஞர் அவர். நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெளிவாக இயேசுவிடம் கேள்வி வழியாக எடுத்துரைக்கின்றார் அவர். உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற இயேசுவின் பதிலுக்கு தன்னை நேர்மையாளராக காட்டிக்கொள்ளும் பொருட்டு எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கின்றார் திருச்சட்ட அறிஞர். அடுத்திருப்பவர் என்பதற்கு அருகில் இருப்பவர்கள் என்று பொருள் என்பதை அறிந்திருந்தாலும் தன்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.